Hi my dear friends, welcome to Info Buffet. இந்த பதிவு முழுக்க பைக் லவர்ஸ்க்கான ஒரு பதிவுங்க. நம்ம சின்ன வயசுலயே ஆசைப்பட்டிருந்த ஒரு பைக்கு நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி அப்பா அம்மா கிட்ட ₹1,00,000 அதை வாங்கிடும். அந்த பைக்கை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்க முடியுமோ சேஃபா நம்ம வச்சுப்போம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நம்மள பெரும்பாலானோர் வாடகை வீட்டுல தான் குடியிருக்கும். அதனால நம்ம வண்டியை ரோட்ல நிப்பாட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்துருது. என்னதான் நம்ம சேஃபா நம்ம தெரு இருக்குன்னு நினைச்சாலுமே மனசுக்குள்ள சின்னதா ஒரு நெருடல் இருக்கும். வண்டி இப்படி வெளியே நிப்பாட்டிட்டோமே, அது பாதுகாப்பா இருக்குமான்னு சின்னதா மனசுக்குள்ள இருக்கும். அது பைக் லவர்ஸ்க்கு கட்டாயமா இருக்கும். அதனால பைக் லவர்ஸ் இனிமே கவலையே பட வேணாங்க. ரோட்ல நிக்குதே வண்டி அப்படின்னு 24 மணி நேரமும் நீங்க கண்காணிப்புலயே வச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஜிபிஎஸ் டிராக்கர் லோ காஸ்ட்ல இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேங்க. ஜிபிஎஸ் டிராக்கர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பதிவுகள் நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா லோ காஸ்ட் இந்த ஜிபிஎஸ் பத்தி தான் இந்த பதில நான் சொல்ல போறோம். இப்ப எதுக்கு மறுபடியும் நான் ஜிபிஎஸ் டிராக்கர் பத்தி பேசுறேன் நீங்க நினைக்கலாம். ஏன்னா சென்னையில நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த பதிவை நான் மேற்கொண்டது காரணமா இருக்கு. ஒரு 5-6 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா, சென்னை நந்தனத்தை சேர்ந்த சந்தோஷ் அப்படின்ற ஒரு இளைஞர் ஆன்லைன் ஊழியரா வேலை பார்த்துட்டு வர்றாரு. அவர் பொங்கல் லீவ்ல என்ன பண்ணிருக்காரு, ஊருக்கு தர்மபுரிக்கு போயிருக்காரு. அந்த நேரம் பார்த்து அவர் வீட்டுல ஆள் இல்லாத போது அவர் வீட்டுக்கு வெளியே நிப்பாட்ட வண்டி, பல்சர் வண்டி, ₹1,00,000 வண்டி அதை திருடிட்டாங்க. சைட் லாக்கை உடைச்சு திருடிட்டு போயிருக்காங்க. இது தர்மபுரியில இருந்த அவருடைய போனுக்கு அலர்ட் SMS வந்திருக்கு. இவர் ஜிபிஎஸ் டிராக்கரை அதுல வச்சிருந்ததுனால வண்டியில இவருக்கு அலர்ட் SMS வந்துருச்சு. சோ அவர் பதட்டமே ஆகல. கிளீனா அந்த வண்டி எங்கெல்லாம் போகுதுன்னு போன்லயே லைவ் லொகேஷன்ல மூலமா ட்ராக் பண்ணிட்டாரு. அது மயிலாப்பூர்ல நிப்பாட்டிட்டு அவங்க போயிருக்காங்க. சோ அந்த நேரத்துல இவர் என்ன பண்ணிருக்காரு, ஓடிபியை போட்டு அந்த ஜிபிஎஸ் மூலியமா வண்டியை செயலிழக்க வச்சிடுறாரு. சோ அதனால அந்த வண்டியை அவங்க எங்கேயும் கொண்டு போக முடியாத மாதிரி நிலைமை வந்துருது. மறுநாள் இவர் என்ன பண்றாரு, சென்னைக்கு ஜிபிஎஸ் டிராக்கர் மூலியமாவே அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு வண்டியை கண்டுபிடிச்சிடுறாரு. சோ போலீஸ்ல இவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. இவருக்கு இப்ப இந்த வண்டி உடனே கிடைச்சதுக்கான காரணம் ஜிபிஎஸ் டிராக்கர் வச்சிருந்ததுனாலதான். சப்போஸ் அவர் ஜிபிஎஸ் டிராக்கர் அதுல வச்சிருந்தா ஃபிட் பண்ணலன்னு சொன்னா இந்நேரம் அவர் வண்டி கம்ப்ளைண்ட் பண்ணி தேடிக்கிட்டு தான் இருந்திருப்பார். சோ நாமளும் நம்ம வண்டியில ஜிபிஎஸ் டிராக்கர் பொருத்திக்கிட்டோம்னு சொன்னா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ பைக் லவர்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான். ஆனா விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிபிஎஸ் டிராக்கர் ₹4,000 ₹5,000 குறைஞ்சது ஆகும். சோ இந்த பதிவுல நாம வெறும் ₹300 நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும் ஒரு மினி ஜிபிஎஸ் டிராக்கர் நீங்க வாங்கிக்கலாம். அதை அழகான முறையில பயன்படுத்தலாம். சோ அலிபாபா எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னா ₹300 மதிப்புள்ள மினி ஜிபிஎஸ் டிராக்கர்னு ஒன்னு இருக்குங்க டிவைஸ். அந்த டிவைஸ் பாத்தீங்கன்னா உங்க வண்டியில நீங்க அழகான முறையில ஃபிட் பண்ணிக்கலாம். இதன் மூலியமா உங்களுக்கு அலர்ட் SMS வரும். யாராவது உங்க வண்டியை திருடினா கூட உடனே உங்களுக்கு SMS வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி இருந்தா கூட உங்களால லைவ் லொகேஷன் பண்ணி உடனே உங்களை நீங்க பிடிச்சிட முடியும். சோ அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆன்டி லாக், ஆன்டி தெஃப்ட் டிவைஸ். சோ நீங்க இதை உங்களுடைய பைக்ல மட்டும் இல்ல, கார் பிளஸ் உங்களுடைய வேலட்ஸ், பர்ஸ், மொபைல் எதுல வேணாலுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அடிக்கடி பொருள் மறக்கக்கூடியவர், ஒரு பொருள் எங்கேயாவது தொலைச்சிருவோம் அப்படின்னா இது நீங்க அழகான முறையில பயன்படுத்தலாம். உங்களுக்கு எங்க இருந்தாலும் நீங்க ஜிபிஎஸ் டிராக்கர் மூலியமா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குங்க. சோ நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணா போதும் அலிபாபா எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு நீங்க இந்த மினி ஜிபிஎஸ் டிராக்கர் வாங்கிக்கலாம். இது உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க. இதை நீங்க 2 விதமா செட் பண்ணலாம் உங்க வண்டியில. சோ ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வண்டியோட பேக் சீட் இருக்கு இல்லீங்களா, அதை ஓபன் பண்ணி அதுல ஸ்பேஸ்ல நீங்க ஜிபிஎஸ் டிராக்கரை வச்சுக்கலாம். அது இல்ல அப்படின்னா இரண்டாவது ஒரு டைப் இருக்கு, வண்டியோடைய ஹெட்டர். அதுல நீங்க இதை பயன்படுத்திக்கலாம், உள்ள இன்சர்ட் பண்ணலாம். சோ இந்த 2 டைப்ல எது பெஸ்ட் டைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வண்டியோடைய ஹெட்டர்ல நீங்க போடுறீங்க இல்லீங்களா, வண்டி ஹெட்லைட் குள்ள, அதுதான் பெஸ்ட். ஏன் அப்படின்னா சப்போஸ் திருடுறாங்க வண்டி அப்படின்னா அந்த வண்டியோட சீட்டை ஓபன் பண்ணி ஏதாவது இன்சூரன்ஸ் RC புக்ல எடுக்க பார்ப்பாங்க. சப்போஸ் அவங்க கண்ணில் இந்த ஜிபிஎஸ் டிவைஸ் தென்பட்டுருச்சுன்னு சொன்னா அதை அவங்க பிடிங்கி எரிஞ்சிருவாங்க. சோ அப்ப அவங்களால ட்ராக் பண்ண முடியாம போயிடும். இதே வண்டி ஹெட்லைட் குள்ள நீங்க வச்சிருந்தீங்க இந்த ஜிபிஎஸ் டிராக்கர்னு சொன்னீங்கன்னா அவங்களால அவ்வளவு சீக்கிரம் இதை கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சுலபமான முறையில ட்ராக் பண்ணி வண்டியை சேவ் பண்ணிடலாம். முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க. ஒன்ஸ் நீங்க உங்க வண்டியில இந்த ஜிபிஎஸ் டிவைஸை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து நீங்க பண்ணக்கூடிய வேலை, பிளே ஸ்டோர்ல போயிட்டு எனிதிங் ட்ராக் ஆப் அப்படின்னு ஒன்னு இருக்குது. அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும் பிளே ஸ்டோர்ல போயிட்டு. அது பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய இமெயில் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் அது கேட்கும். சோ வாரண்டி கார்டு பின்னாடி அதெல்லாம் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க என்டர் பண்ணிட்டு உங்களோட பாஸ்வேர்டை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஜிபிஎஸ் டிராக்கர் வேலை செய்யுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்சர்ட் பண்ணணும். சிம்மை நீங்க அந்த டிராக்கருக்குள்ள இன்சர்ட் பண்ணிடுவீங்க. இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க அந்த சிம்முக்கு கால் பண்ணணும். உங்களுடைய மொபைல்ல இருந்து அந்த ஜிபிஎஸ் டிராக்கர்ல என்ன சிம் இன்சர்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஒரு கால் பண்ணணும். ரிங் போயிட்டு கட் ஆயிடும், 2 ரிங் போயிட்டு கட் ஆயிடும். அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாலே அந்த ஜிபிஎஸ் டிராக்கர் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
ஒன்ஸ் நீங்க கால் பண்ணி அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் சிம் நீங்க ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ரெண்டாவது நீங்க பண்ண வேண்டியது மெசேஜ் பண்ணுங்க. ஸோ URL கமா 666# அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜிபிஎஸ் ட்ராக்கர் சிம் வச்சிருக்கீங்களா அதுக்கு நீங்க வந்து SMS அனுப்பணும். அனுப்பிச்சிட்டீங்கன்னா அது பதில் உங்களுக்கு ஒரு ரிப்ளை மெசேஜ் அனுப்பும், URL லிங்க் அனுப்பும். அந்த URL லிங்க் நீங்க கிளிக் பண்ணாலே போதும், வண்டி எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல இருக்குன்னு உங்களால பார்க்க முடியும். ஸோ பைக் லவர்ஸ்க்கு இந்த பதிவு முழுசா பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். வேற எதை குறித்தெல்லாம் பேசலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த ஏகிறவனுக்கு எல்லா புகழும். சத்தியமாக அவனை பெருமைக்கு விடைபெறுகிறேன். நன்றி.